அத்தியாயம் 33 அவேகிங் சென்டர். சிறிது நேர மௌனத்திற்குப் பிறகு சிறிது நேரத்தில் திகைத்துப் போன மிருதன் இறுதியாக வாயை திறந்து தொண்டையை லேசாகச் செருமிக் கொண்டு, சரி, முதல் முறை தற்செயலாக நடந்தது, அதனால் இது எப்படி நடந்தது என்றார். ஒரு துரதிருஷ்டவசமான சந்திப்பை, அதிலிருந்து வெளிவந்த அரக்கர்களைப் பற்றி, பவநாதன் மற்றும் குன்றர்களைப் பற்றி எதுவும் குறிப்பிடாமல் மிருதன் விவரித்தான். ஒரு அரக்கர் எப்படி மோசமாக காயமடைந்தார், ஒரு மனித உருவ அரக்கனால் துரத்தப்பட்டார் என்பது பற்றி அவன் பேசினான். பின்னர் இறுதியாக காயமடைந்த அரக்கனின் இரத்தம் தற்செயலாக கீழே சொட்டி மிருதனின் வாயில் நுழைந்து அது திடீரென்று தெரியாத இடத்திற்கு பறந்து சென்றதுடன் விஷயத்தை முடித்தான். அடப்பாவே, நீ உண்மையிலேயே இப்படிப்பட்ட அரக்கர்களிடம் மோதியும் உயிர் பிழைத்தாயா? ஒரு மனித உருவம் கொண்ட அரக்கன் இருப்பதாகவும் அது ஒரு காட்டேரியாக இருக்கலாம் என்றும் சொன்னாயா? அது ஒரு காட்டேரி என்று உனக்கு எப்படித் தெரியும்? சரி, அது மிகவும் வெளிரிய தோலை கொண்டிருந்தது, மேலும் அது ஒளிரும் சிவப்பு கண்களைக் கூட கொண்டிருந்தது என்று நான் நினைக்கிறேன். எனவே அந்த தோற்றத்தைக் கொண்டு அது ஒரு காட்டேரி என்று நான் கருதினேன். மேலும் வெள்ளை ரோமங்களைக் கொண்ட அந்த உயிரினத்தின் இரத்தத்தை நான் தற்செயலாக விழுங்கியவர் ஒரு ஓநாய் அல்லது அதைப் போன்ற ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் என்று மிருதன் பதிலளித்தார். சரி, அது ஒரு ஓநாய் என்று எனக்குத் தெரியும், ஆனால் அதை நான் அவருக்கு தெரியப்படுத்த முடியாது. மிருதன் அமைதியாக தனக்குள் நினைத்து கொண்டான். உண்மையாகவே ஒரு ஓநாய் மற்றும் ஒரு காட்டேரி. பரதன் அவநம்பிக்கையுடன் முணுமுணுத்தார். பின்னர் அவர் ஏதோ ஒன்றை உணர்ந்தார். பின்னர் ஏதோ யோசித்த பிறகு மீண்டும் பேசினார். பொறு, இது சாத்தியமா? அதனால்தான் நீங்கள் இப்படித் தோன்றினீர்கள். வெள்ளை முடி மற்றும் வெள்ளை ரோம ஓநாய். அல்லது நான் அதிகமாக யோசிக்கிறேனா? இதைச் சொல்லிக்கொண்டே அவன் அவனை பார்த்தான். பின்னர் உடனடியாக சிறிது நேரம் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தான். இப்போது உருமாற்றத்தையும், மிருதனின் உருமாறிய முடி நிறத்துடன் ஒத்துப்போகும் வெள்ளை ரோமங்களைக் கொண்ட ஒரு ஓநாய் இரத்தத்தை அவன் எப்படி உட்கொண்டான் என்பது பற்றிய அவனது கதையையும் ஊகித்தான். சிறிது நேரம் யோசித்த பிறகு அவர் இறுதியாக இரண்டு பகுதிகளையும் ஒன்றாக இணைத்து மிருதனின் அசாதாரண திறன்களின் கலவையின் பின்னணியில் உள்ள மர்மத்தை தீர்த்தார். பின்னர் ஒரு கணம் கழித்து அவர் சந்தேகத்துடன் கேட்டார், நீங்கள் உட்கொள்ளும் எந்த இரத்தத்தின் தோற்றத்தையும் எடுக்க முடியும் என்று சொல்லாதீர்கள், அல்லது அதன் வடிவத்தை சிறிது நகலெடுக்கலாம்? அவனது கேள்வியால் மிகவும் அதிர்ச்சியடைந்த மிருதனுக்கு வியர்த்தது. அவநம்பிக்கையுடன் அவனை பார்த்தபோது அவனது முகபாவனை திடீரென உறைந்தது. அடப்பாவே, இந்த ஆள் துப்பறியும் விஷயத்தில் ரொம்ப கெட்டிக்காரன். நான் இந்த சின்ன விவரத்தை மட்டும்தான் சொன்னேன். அவன் ஏற்கனவே இதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். நான் எப்படியும் அவனிடம் சொல்லப் போறேன்னு நினைச்சேன். ஆனா நான் பேசி முடிப்பதற்குள்ளேயே அவன் அதை கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அதிர்ச்சியில் கூச்சலிட்டார் மிருதன். ஆனால் இன்னும் அமைதியாக இருந்தார். தொண்டையை லேசாக செருமிக் கொண்டு பின்னர் தனது வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். சரி, அப்படி ஒன்று, ஆனால் முழுமையாக இல்லை. நான் சொன்னது போல் நான் அந்த ஓநாய் இரத்தத்தை குடித்தது ஒரு விபத்து மட்டுமே. மேலும் அந்த இடத்தில் எனக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திய காரணியும் அதுதான். எனவே ஒரு வகையில் அந்த அரக்கர்களை பிளவிலிருந்து சந்தித்தது உண்மையில் மாறுவேடத்தில் ஒரு ஆசீர்வாதம். அறையில் சில கணங்கள் அமைதி நிலவியது. நீண்ட நேரம் யாரும் ஒருவருக்கொருவர் எதுவும் பேசவில்லை. திடீரென்று ஒரு உரத்த சிரிப்பு ஒலித்தது. இந்தச் சிரிப்பு சத்தமாக இருந்ததால் யாராவது திடீரென்று அந்த அறையை கடந்து சென்றால் மற்ற தரப்பினர் பைத்தியமாக இருக்கலாம் அல்லது பைத்தியமாகிவிட்டார்கள் என்று உடனடியாக கருதுவார்கள். இந்த சிரிப்பால் மிருதனையும் அதிர்ச்சியடைந்தார். அதனால் அவருக்கு எதிர்வினையாற்றுவது அல்லது என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்து தன்னை அமைதிப்படுத்திக் கொண்ட பரதன் திடீரென்று முழு பாராட்டுடன், இது அற்புதம் மிருதன், உங்கள் நிலைமை எவ்வளவு அற்புதமானது மற்றும் விசித்திரமானது என்று உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுடைய இந்த திறமையைக் கொண்டு, ஆழமான பின்னணியைக் கொண்ட அந்த மேதைகளை நீங்கள் நிச்சயமாக வெல்வீர்கள். எங்கள் அகாடமியில் உள்ளவர்களை குறிப்பிடவே வேண்டாம். என் நண்பர்களில் ஒருவர் இந்த வகையான திகிலூட்டும் திறனை எழுப்பினார் என்று நினைக்கிறேன். அஹாஹாஹா! பேசிய உடனேயே அவர் மீண்டும் ஒருமுறை வெடித்துச் சிரித்தார். இருப்பினும் மிருதன் திடீரென்று குறுக்கிட்டான். நீ என்ன சிரிக்கிறாய்? நான் உன்னுடைய ஒரே நண்பன் இல்லையா? இப்போதிலிருந்து உனக்கு என் பக்கத்துல வேற நண்பர்கள் இருக்காங்க என்று கிண்டல் தொனியில் கேட்டபோது மிருதன் அவனை பார்த்து கண்களை உருட்டினான். பரதன் திடீரென சிரிப்பை நிறுத்திவிட்டு வெட்கத்தில் தொண்டையைச் செருமிக் கொண்டு, விவரங்களை அதிகம் அலட்டிக் கொள்ளாதீர்கள். உண்மையில் எனக்கு எப்போதும் ஆன்லைன் நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடன் நான் எப்போதும் பேசுவேன்.
எனவே உங்களைத் தவிர வேறு நம்பர்கள் இருப்பதாகச் சொல்வது என்று தீவிரமாகச் சொன்னார். மிருதன் மீண்டும் அவனை பார்த்து கண்களைச் சுழற்றி, என்ன நம்பர்கள்? அப்படியானால் எனக்கும் அந்த மாதிரியான நம்பர்கள் இருக்கிறார்கள் என்றான். பரதன் ஆச்சரியத்துடன் தோன்றி, என்ன, உனக்கு புரியுதா என்று முணுமுணுத்தார். அவர்கள் அனைவரும் சிறிது நேரம் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். பின்னர் உடனடியாக கட்டுப்படுத்த முடியாமல் அவனது அதிர்ச்சியான முகபாவனையை பார்த்து மிருதன் திடீரென்று வெடித்துச் சிரித்தான். சுயநினைவுக்கு வந்த சிறிது நேரத்திலேயே பரதன் வெடித்துச் சிரித்ததால் அவரால் தன்னை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. கல்வியில் புத்திசாலி மாணவர்களாக இருந்தபோதிலும் அவர்கள் இருவரும் தங்கள் சோகமான மற்றும் தனிமையான வாழ்க்கையை நினைவு கூர்ந்து மனதிற்குள் சிரித்தனர். அவர்களுக்கு இன்னும் தங்களுக்கென நம்பிக்கையுடன் சொல்லக்கூடிய நண்பர்கள் யாரும் இல்லை. எனவே அவர்கள் ஒருவருக்கொருவர் உறவு இரண்டு சகோதரர்களுக்கு இடையிலான உறவைப் போல நெருக்கமானதாக இருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர்கள் அனைவரும் அமைதியடைந்தனர். மிருதன் பரதனிடம்தான் என்ன செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை தெரிவித்தான். மேலும் பிற விஷயங்களைப் பற்றியும் பேசினான். பின்னர் அவன் சிறிது நேரத்தில் வெளியேறினார். அவன் சேருமிடம் ஸ்கை ரைஸ் சிட்டியின் காடு. அவன் பெற்ற நுட்பங்களில் குறைந்தபட்சம் ஒன்றையாவது புரிந்துகொள்ள சில அறிவு புள்ளிகளைச் சேகரிக்க அந்த காட்டில் பிறந்த விலங்குகளை வேட்டையாடத் திட்டமிட்டுள்ளான். புறப்படுவதற்கு முன் அவன் வெளிப்படையாக பரதனின் இரத்தத்தை தன்னுடன் எடுத்துச் சென்றான். மேலும் அவனது தாயார் திடீரென்று அவனை அழைத்து அவனை தொடர்பு கொள்ளாவிட்டால் பரதன் தனக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் சாதாரணமாக கோரினார். மிருதன் அமைதியாக பரதனின் இரத்தத்தை சேமித்து வைத்திருந்தாலும் பரதன் அதை பற்றி கவலைப்பட மாட்டார் என்பதில் அவனுக்கு உறுதியாக தெரியும். எனவே அவன் அதை பற்றி அதிகம் கவலைப்படவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் தனது திறமைகளை அறிந்திருந்தான். மேலும் அவர்கள் இருவருக்கும் இடையே எந்த ரகசியங்களும் இல்லை. அந்த தெரியாத சக்தி மற்றும் என் அமைப்பின் மேம்படுத்தல் தவிர. ஆனால் அவை என்னவென்று எனக்கும் இப்போது தெரியவில்லை. நானே அதை உறுதியாகச் சொல்லும் வரை அவனுக்கு தெரியாமலிருப்பது நல்லது என்று நினைக்கிறேன். சிறிது நேரம் யோசித்த பிறகு மிருதன் அமைதியாக யோசித்தான். தனது தாயின் கவலையைப் பொறுத்தவரை எல்லாம் எப்படியோ சரியாகிவிடும் என்று மிருதனுக்கு உறுதியளிக்கப்பட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக பரதன் ஒருவித அழகற்றவர், தொழில்நுட்ப விஷயங்களைப் பற்றி நிறைய அறிந்தவர். எனவே தேவைப்படும்போது அவர்களின் வளையல்களை கூட இணைக்க முடியும். இதன் மூலம் அவர் பரதனை அழைக்க முடிவு செய்தால் அவர் அங்கு இருக்கிறாரா இல்லையா என்று சரிபார்க்க அவரை அழைப்பதற்கு பதிலாக அவருடன் பேச அவருக்கு உதவுகிறது. அது நடக்காமல் போனதால் மிருதன் இந்த நகரத்தின் புறநகர் பகுதியை நோக்கிச் செல்லும்போது நிம்மதியாக இருந்தான். ஏதோ தெரியாத காரணத்தினாலோ அல்லது வேண்டுமென்றோ அவர்களின் பள்ளி நகரின் புறநகர் பகுதியிலிருந்து அவ்வளவு தொலைவில் இல்லை. ஏனெனில் அரசாங்கம் நிர்ணயித்த எல்லையை தாண்டிய உடனேயே பிறந்த விலங்குகள் காணப்படும் பீஸ்ட் ஆரஸ்ட் இருந்தது. ஒருவேளை தற்போதைய உலகின் கடுமையை மாணவர்களை வெளிப்படுத்தும் பொருட்டு குழந்தைகள் தங்கள் திறன்களை சோதிக்க அடிக்கடி காட்டிற்குச் செல்வதை உறுதி செய்வதற்காக அவர்கள் காட்டிற்கு அருகில் ஒரு நிறுவனத்தை கட்டியிருக்கலாம். விரைவில் அவன் நகரத்திற்கும் மிருக காட்டிற்கும் இடையிலான எல்லையை அடைந்தான். நகரத்திற்கும் மிருக காட்டிற்கும் இடையில் ஒரு சுவர் இருந்தது. அது மிருக கூட்டங்கள் நகரத்தை தாக்குவதைத் தடுக்க சில மீட்டர்கள் மேல் நோக்கி நீண்டுள்ளது. இருப்பினும் வெளியே செல்லும் வாயிலை அடைந்ததும் அவன் எல்லையை கடக்க முயன்றபோது வாயிலுக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காவலரால் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட்டான். பின்னர் அவன் தனது அடையாள அட்டையை கோரினார். இதை பற்றி மிருதன் அதிகம் யோசிக்கவில்லை. விரைவாக தனது மாணவர் அடையாள அட்டையை எடுத்து காவலரிடம் காட்டினார். ஆனால் மற்ற தரப்பினர் அவரது தலையை அசைத்து அவரை கடந்து செல்ல விடாமல் தடுத்தனர். மாணவரே, நான் உன்னையோ அல்லது வேறு எதையோ இழிவாக பார்க்க விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் ஏற்கனவே உங்கள் திறனை விழித்தெழுப்பியிருந்தாலும் இங்கு செல்ல உங்களுக்கு ஒரு வேட்டைக்காரரின் அடையாள அட்டை அல்லது குறைந்தபட்சம் ஒரு விழித்தெழுப்புபவர் அடையாள அட்டை தேவை. இல்லையெனில் நீங்கள் திரும்பிச் சென்றுவிட முடியும். நீங்கள் ஒரு முறையான அடையாள அட்டையை பெறும் வரை இந்த வாயிலின் வழியாக நடக்க முடியாது. பொதுமக்களின் அர்த்தமற்ற மரணங்களுக்கு வழிவகுக்கும் பொறுப்பற்ற செயல்கள் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்வதற்காக அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட சட்டம் அது. இதை கேட்டதும் மிருதன் வேறு வழியில்லாமல் திரும்பி ஒரு சோதனையை நடத்தி பின்னர்தான் உண்மையிலேயே விழித்தெழுந்துவிட்டதையும் தான் ஒரு திறன் கொண்டவர் என்பதையும் நிரூபிக்க ஒரு சரியான அடையாளத்தை பெறுவதைத் தவிர வேறு வழியில்லை. ஆனால் அதற்கு முன் அவன் மீண்டும் திரும்பி இந்த தகவலுக்கு காவலருக்கு நன்றி தெரிவித்தான். எனக்கு புரிகிறது.
அறிவுரைக்கு நன்றி என்றார் அவன். எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நான் வெளிப்படையாகச் சொல்கிறேன். உங்களிடம் சரியான அடையாள அட்டை கிடைத்தவுடன் நான் உங்களை கடந்து செல்ல அனுமதிப்பேன். காவலர் மிருதனை வெளியேறும்படி வற்புறுத்தியபடி புறக்கணிப்புடன் கையை அசைத்தார். மிருதன் தலையசைத்து லேசாக குனிந்து பின்னர் தன்னை எழுப்பியவரின் அடையாளத்தை பெறுவதற்காகத்தான் வந்த இடத்திலிருந்து திரும்பிச் சென்றார். அதை மனதில் கொண்டு மிருதன் இந்த நகரத்தில் உள்ள விழிப்புணர்வு மையத்தின் கிளையை நோக்கிச் சென்றான். சிறிது தூரம் நடந்த பிறகு மிருதன் தனது பள்ளியை அடைந்தான். ஆனால் அவன் அங்கு நிற்காமல் சில நிமிடங்கள் வேறொரு திசையை நோக்கிச் சென்று பின்னர் போக்குவரத்துக்காக ஒரு டாக்ஸியை எடுக்க ஒரு இடத்தை அடைந்தான். இந்த விழிப்புணர்வு மையம் அவனது பள்ளிக்கு மிக அருகில் இருந்தது. எனவே அது அவனது தற்போதைய இடத்திலிருந்து அவ்வளவு தொலைவில் இல்லை. சிறிது நேரம் கழித்து இறுதியாக ஒரு டாக்ஸி வந்தது. மிருதன் காரில் ஏறி விழிப்புணர்வு மையத்தை நோக்கிச் சென்றான். டாக்ஸியை எடுத்ததால் அவனது பயணம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. எனவே அவன் 15 நிமிடங்களுக்குள் சிறிது நேரத்தில் வந்து சேர்ந்தான். பின்னர் டாக்ஸியிலிருந்து இறங்கி தூரத்தில் ஒரு குறிப்பிட்ட உயரமான கட்டிடத்தை பார்த்தான். நினைவுகளை மீட்டுத் தரும் இந்த கட்டிடத்தை பார்த்து கொண்டே மிருதன் சிறிது நேரம் தயங்கினான். சிறிது நேரம் முகத்தில் ஏக்க பார்வையுடன் இந்த கட்டிடத்தை பார்த்துவிட்டு எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த கட்டிடத்தை நோக்கிச் சென்றான்.